தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்தக் கோரி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இன்னும் ஓரிரு தினங்களே உள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இடைக்கால மனுவில் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என அதிர்ச்சி தீர்ப்பு ஒன்றை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவரிடம் சில கேள்வி கேட்கலாம். சார், பொங்கல் பண்டிகையை கொண்டாட இன்னும் ஓரிரு தினங்களே உள்ளது. தமிழக மக்கள் அதிக அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டு. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கை உடனடி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள், முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இதனை அலட்சியப்படுத்தி இருக்கிறது. உள்ளபடியே இது ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இதற்கு முழுமையாக மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ந்து தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு அவசர சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறோம். ஆனாலும் கூட அதனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு டிமானிட்டைசேஷன் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்தபோது அவசர சட்டம் கொண்டு வந்தது ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே ஏன் மத்திய அரசு இதில் தயக்கம் காட்டுகிறது என்று தெரியவில்லை. இது உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சிக்குரிய ஒன்று. மத்திய அரசு தான் இதற்கு முழு பொறுப்பு. ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது சொன்ன உச்சநீதிமன்றம் கடந்த முறை பீட்டா அமைப்பினர் தொடர்ந்த வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த மறுநாளே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்துள்ளது. இதற்கு மட்டும் ஏன் தாமதம் என நீங்கள் நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றத்திலும் கூட இப்படி ஓரவஞ்சனை அணுகுமுறை கொண்ட நீதியரசர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து தொடுக்கப்பட்ட வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கிய அதே உச்சநீதிமன்றம் இப்போது நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கோருகிற போது அதை உடனடி வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என்று மறுதளித்திருப்பது ஒரு ஓரவஞ்சனை அணுகுமுறை. அதே மாதிரி இன்னும் ஓரிரு தினங்களே இருக்குது. இந்த நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. மாநில அரசு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு சார்பில் இருக்க எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, கணேசன், மாநில அரசும் ஒரு சட்டம் கொண்டு வந்து உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்தலான்னு சொல்கிறாரு. இந்த நிலையில் இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு தடை விதிக்க காரணமாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. 2008 மேனகா காந்தி அவர்கள் தான் இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் தான் முதலில் தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை நீக்குகிற வகையில் 2009 ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் 2009 என்று தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த முடிந்தது. ஆனால் அதை எதிர்த்து பீட்டா அமைப்பு தொடுத்த வழக்கு, PETA என்கிற ஒரு அமைப்பு தொடுத்த வழக்கில்தான் இப்போது 2014 தொடுக்கப்பட்ட தடை நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு அதை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான திரு கணேசன் அவர்கள் சொல்லுகிறார். தமிழக அரசு என்பது ஒரு மாநில அரசு தான். இதற்கு மத்திய அரசினுடைய சட்டம்தான் உரிய பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு மாறாக மாநில அரசுக்கு வழிகாட்டுவது ஏன் என்று விளங்கவில்லை. அதே மாதிரி இறுதியாக தடையை மீறி ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை இப்போது எல்லா இயக்கங்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் கட்சியினர் எல்லாருமே தடையை மீறி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் உட்பட. இது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க சார்? நீதிமன்றத்தில் தடை உள்ளது என்பதற்காக நாம் நீதிக்கு தலை வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லது நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பொறுமை காக்கிறோம். அதற்கு அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு முறைக்கு இருமுறை அளித்தும் கூட கண்டுகொள்ளவில்லை, அதை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை. அங்கே இதுவரையில் கர்நாடக அரசுக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு எதுவும் தொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை அண்மையில் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் 2000 கன அடி தண்ணீர் மறு அறிவிப்பு வருகிற வரையில் தர வேண்டும் என்று ஆணையிட்டது, தீர்ப்பளித்தது. ஆனால் கர்நாடக அரசு அதை பொருட்படுத்தவே இல்லை.
எனவே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டதனால் அதை மீறவே முடியாது என்று ஒன்றும் இல்லை. மீறுவது நம்முடைய நோக்கமல்ல. நம்முடைய பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். காளை மாடு எந்த வகையிலும் இங்கே துன்புறுத்தப்படக்கூடிய நிலையில் கிடையாது. அப்படி இருக்கிற போது ஜல்லிக்கட்டுவை நடத்துவதனால் தவறொன்றும் இல்லை. அப்படி நடத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்றால் அந்த அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக வேண்டும். அவர் கூறியபடி உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கிய தீர்ப்பு ஏமாற்றமும் வருத்தமும் அளிப்பதாகவும், மேலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது அல்ல எனவும், தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கவே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.